ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் அரசி. இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு எப்படி நல்ல இட்லி சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இட்லி துணியில் ஒட்டாமல் வரும். இட்லி மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதை நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கலந்து விட்டோம்னா இட்லி சாஃப்டாக வராது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டா கரெக்டாக இருக்கும். இட்லி துணியை கொஞ்சம் ஈரப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா விரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றினா போதும். இந்த மாதிரி எல்லா இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம். மாவுக்கு மேலே திரும்பியும் மாவு ஊற்றினோம்னா, ஒரு கரண்டிக்கு மேலே மாவு ஊற்றினோம்னா அது சாஃப்டாக வராது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு இட்லியை அமுக்கி பார்த்தோன்னா நம்ம கையில் மாவு ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இட்லியெல்லாம் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததாக கொத்தமல்லி சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே அதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம். மிளகாய் புளியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற மல்லித்தலையை அதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடு சேர்த்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்தோம்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுக்கலாம். புதினா மல்லித்தலையெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த அளவு நல்லா வதங்கின உடனே நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். மல்லித்தலை புதினா எல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அது நல்லா ஆறின உடனே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2, 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சுடற உடனே கடுகு போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே அதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்னி நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மல்லி சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இட்லி தோசைக்கு வேணுன்னா நம்ம தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை துவையலாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம இறக்கிக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள்.